Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Python Pandas 1ல selecting and accessing data பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம ஒரு data frame create பண்ணிட்டு ஒரு column மட்டும் எப்படி access பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி multiple columns எப்படி access பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் பார்த்துட்டோம், ரைட்? இதில் நம்ம ஒரு காலமை மட்டும் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். டேட்டா ஃப்ரேமில் இருக்க காலம் நேமை தான் மென்ஷன் பண்ண போகிறோம், ரைட்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் ஸ்டோர் பண்ணியிருக்குது. அப்போ ஏ டாட் அந்த காலமோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட டேட்டா ஃப்ரேம். இதில் நான் ஸ்கூல்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ரைட்? நம்மளோட ரோவோட நேம், இண்டெக்ஸோட நேமோட நம்மளுக்கு ஸ்கூல்ஸுன்ற காலமோட டீட்டெயில்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் நான் இந்த பிளேஸில் நான் வேறு ஒரு காலம் நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ரைட்? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ரைட்? ஹாஸ்பிட்டலோட டேட்டாஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நேமும் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிங்கிள் காலமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே காலம் நேம் மென்ஷன் பண்ணோம். காலம் நேமை நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் மென்ஷன் பண்ணோம். வித்தின் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்க்குள்ளே மென்ஷன் பண்ணணும். இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ரைட்? நம்ம பர்டிகுலர் காலம் வந்து ஆக்சஸ் ஆகுது. அப்போ ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம காலம் ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று டாட் யூஸ் பண்ணி, இன்னொன்று ஸ்கொயர் யூஸ் பண்ணி. ஒரு டேட்டா ஃப்ரேமில் இருக்க மல்டிபிள் காலம்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அனதர் ஒன் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து இங்கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், ரைட்? ஸோ மல்டிபிள் காலம் நேமே நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். வித்தின் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கம்மாவை செப்பரேட் பண்ணி மென்ஷன் பண்ணணும், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கணும். மீனிங் தட் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து காலமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, செகண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் மல்டிபிள் காலம்ஸ் அப்படின்றனால நம்ம லிஸ்ட்டாக தான் பாஸ் பண்ணணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், ரைட்? ஸோ மல்டிபிள் காலம்ஸ் அப்படின்றதுனால ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட மீனிங் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஆர் ஆக்சஸிங் த காலம்ஸ்.